எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதம் 25/12/2025 வியாழக்கிழமை, தக்ஷாயனம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்று ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள், வளர்பிறை. முக்கியமாக சொல்ல போனா மாற்று மதம், அன்பை போதிக்கின்ற மதம், கிறிஸ்துவின் வழி வந்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துமஸ் திருவிழா இன்று. அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான திதி 11:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம் 1:29 வரை, பின்பு சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் 11:24 வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் பூசம். கடகத்திற்கு சந்திராசிரமும் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? 2 வகையான விஷயங்கள் செய்யலாம். நேற்றைய தினம் பஞ்சமி வழிபாடை நிறைவேற்ற முடியாதவர்கள் இன்றைய தினம் காலை வியாழக்கிழமை 3 விதமான வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள் இன்று. எப்படி என்றால், ஒன்று, சிவனாலயம் சென்றீர்களால் காலை வராகியை அங்கு தொழலாம். அங்கே முருகரும் இருப்பார், முருகனையும் வழிபடலாம். அப்போ 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ வியாழக்கிழமை குரு பகவானை தரிசனம் பண்ணலாம். அப்போ 3 விஷயங்கள் இணைந்த ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது எல்லா வகையிலும் ஏற்றங்களும் சந்தோஷங்களும் அனைவருக்கும் கிட்டும். ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காதெல்லாம் கிடையாது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலம்னா என்ன? நம்ம பரம்பரை நல்லா இருக்கும். இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறது கோயிலுக்கு போல. நாம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா நம்ம மூதாதையர்கள் யாரும் இது போல தெய்வ கைகளில் ஈடுபட்டவர்களாக தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்கான வாரதே அதுதான். அதனால ஆலயம் தொழுவது என்பதை நாம் எல்லோருக்கும் இப்பொழுதே பழக்கம். ஆனா இப்ப நிறைய மக்கள் மாறிட்டாங்க. இருந்தாலும் அங்க சற்று கச்சன்னு இந்த பேச்சு தான் பேசுறாங்க. நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அவர்கள் குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்களை பற்றி அங்கு பேசி கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மை தராது. புரியுதுங்களா? இப்ப நான் ராஜ்குமார், நான் ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறேன், அப்போ ஒரு ஆலயத்துக்குள்ள போறேன்னா அங்க உள்ள இருக்கிற ஏன் ராஜ்குமார் அங்க 2 பேரும் ஒன்னாகி அந்த இறைவனை பார்க்கும்போது எண்ணங்கள் ஈடேறும். புரியுதுங்களா? எல்லாரும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. எங்க போனாலும் உங்களோட வேலையை பாருங்க. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆத்ம ஞானர், அவர் அப்படிதான் சொல்ல முடியும். அவ்வளோ பெற்ற ஒரு ஞானம் பெற்றவர் சந்திக்க போனேன். அவர் வீட்டுல ஒரே ஒரு சின்ன வாசகம் தான் எழுதியிருந்தது: நீ வந்த வேலையை மட்டும் பாரு. ஆனா வியந்துட்டேன், என்னடா அது இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காரு, இத்தனை பேர் பார்த்துட்டு போறாங்க, ஆனா இந்த ஒரு வாசகத்தை அவர் வச்சிருக்காரு அப்படின்னும் போது எல்லாரும் போனதுக்கப்புறம் கேட்டேன், நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னு என்ன அர்த்தம்னா, கீதையே இதுதாங்க சொல்லுதுன்னாரு. என்னது கீதை சொல்லுதா? இது யாருமே சொல்லலையே அப்படிங்கிற மட்டும் ஆர்வப்பட்டு போய் கேட்க சொன்னாரு. நீ இந்த பூமிக்கு வந்த வேலையை மட்டும் பார், அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகாத அப்படிங்கிறது தான். அடுத்த ஒரு விஷயம்னா இன்னொருத்தருக்கு உதவி செய்வதல்ல. அடுத்தவரோட விஷயங்கன்றது மற்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுத்தி உங்களை நீங்கள் பாழ்படுத்திக் கொள்வதுதான் அடுத்த ஒரு விஷயம் பயன்படுத்தாம இருக்கு. அதனால நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராசி பலன்கள் போலாங்களா? மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். நன்மைகள் கூடும், வெற்றிகள் கிட்டும். அனைத்து வகையான முயற்சியும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். நீங்க செய்ய வேண்டிய செயலை செய்து காட்டுவீர்கள். அடுத்து ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவில் இருக்கிறீங்களா, அந்த வேலை நீங்க நடக்கும். ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் தனம், தானியம், பணம், பொருளாதாரம் ஏற்றங்கள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. உங்கள் வாழ்வியலில் அடுத்தடுத்த நிகழப்போட சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்தினா போதும். ஏன்னா இந்த குரு ஒரு ராசியில் இருக்கிறதே ஒரு சிறப்பு. இன்னும் குறுகிய காலம் தான், இன்னொரு 5 மாதங்கள் தான் இருப்பாரு. மே வரலும், மே லாஸ்ட் வரலும் குரு அங்க இருப்பாரு. ஆனால் திரும்ப கீழே வருவாரு, மறுபடியும் மேலே வரும். இந்த மாதிரி ஒரு 3 கட்டங்களாட அவரோட பயணங்கள் இருக்கும். புரியுதுங்களா? அப்பெல்லாம் குரு எப்பெல்லாம் ஒரு ராசிக்குள்ள இருக்கிறாரோ அந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயத்த அவர் செஞ்சு கொடுத்துட்டு போறாரு. புரியுதுங்களா? அப்ப நீங்க இதை பயன்படுத்துங்க. ஏற்கனவே 5 மாசம் போயிடுச்சு. இருக்கிற 5 மாசத்தை நிறைவான விஷயமாக கற்றுக்கொண்டு, நிறைவான ஒரு விஷயத்துக்காக, இல்ல முடிவான ஒரு விஷயத்துக்காக நீங்க உழைத்தீர்களானால் இந்த நாளும் சரி, எல்லா நாளும் சரி, நீங்கள் வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரமம் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா இருங்க. டென்ஷன் ஆயிடக்கூடாது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நீங்கள் தேடி செல்கின்ற பொருளாதாரம் உங்களை சேரும். உதவி கிடைக்கும். நீங்க அரசாங்கத்துக்குள்ள எப்படியாவது உள்ள போயிடணும், அடுத்த கட்டத்துக்கு இல்ல ஒரு இருக்கிற பதவியிலிருந்து உயர் பதவி வேணுங்கிற நாள் இன்னைக்கு. அதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் எல்லா விதமான போட்டி பந்தயங்கள்லேருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு. ஜெயிப்பீங்க. இந்த நாள்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஏற்கனவே குழம்பிய ஒரு குட்டமா இருந்த நீங்க ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்ற அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சி அப்படியே ஒரு வேகமா போய் நிக்கிற மாதிரியே இருக்கும். அதை அப்படியே மறந்து அடுத்த வேலைக்கு போவீங்க. இப்படியே ஒரு வேலையை விட்டு விட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த கரெக்டா செய்தோம்னாவே வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட ஆற்றல் அதிகாரம் மிக்கவர்கள், மகிழ்ச்சி எல்லாமே உண்டு. தனுசுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போராட்டம் இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் விட்டுடுங்க. அந்த மூலம் இவங்கெல்லாம் தன்னிச்சையா ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் நீங்க வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஆற்றல் மிக்க ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சந்தோஷம், கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. விற்று சென்ற உறவு திரும்பி வந்தாலுமே அதன் கூட உங்களுக்கு சில ஊழல்கள் ஏற்படும். படிப்பில் கவனம் வச்சுங்க. மகரத்தை பொறுத்தவரைக்கும் அன்னையின் வழிபாடு முக்கியம். இன்றைய பஞ்சமி இன்னும் முடிவாகவில்லை. காலை 11 மணி வரை இருக்கு. நீங்க அன்னையை வழிபடுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். நீங்கள் பயில்கின்ற கல்வியில் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் செய்கின்ற பணியில் பாராட்டப்படுவீர்கள். குடும்பத்தினர் சந்தோஷப்படுத்துவாங்க. பரவாயில்ல, இதை செஞ்சீங்க. அப்பாவா இருந்தா அப்பா பாராட்டுவாங்க, பிள்ளை அந்த பிள்ளையை பார்த்த மாதிரி ஒரு பாராட்டு மழையில் நினைக்கின்ற ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதெல்லாம் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. ஆதரவு கரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த நாள்ல சிறப்பான ஒரு முயற்சி செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.